Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. பல்லவி, என்னம்மா பல்லவி, எப்படி இருக்க? எங்க இந்த பக்கம்? கார்த்திக் எங்க போனானே தெரியல. அவனை தேடி தேடி மனசு சோர்ந்து போச்சு. மனசு ஆறுதலுக்காக கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னால உங்க பொண்ணு செல்விய கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல தொலைச்சேன். அப்போ நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இப்போ தண்டனை கிடைச்சிருக்கு. என் பையனை உயிரோட பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். பெத்த குழந்தைய பிரிஞ்ச சோகம் எப்படின்னு இப்ப நான் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் சந்தோஷமா திரும்பி வரணும்னு கோயில் கோயிலா போய் வேண்டிட்டு இருக்கேன். கார்த்தியை நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. செல்வி காணாம போன போது அவளுக்கு 3 வயசு, விவரம் தெரியாத வயசு. ஆனா கார்த்தி எப்படியா? நல்லா படிச்ச பையன், நல்ல விவரம் தெரிஞ்ச பையன். கார்த்தி காணாம போயிட்டான்னு நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. அவன் எங்கேயாவது நல்லா இருப்பான். பல்லவி, உனக்கு என் மனசுல படுற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். கார்த்தி திரும்பி வந்ததும் ஸ்ரீநிதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா. அது மட்டும் நடக்காது. ஏன்? அந்த ஸ்ரீநிதி குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லாதவ. அவன் நடத்து சரியில்லை. அதனாலதான் கார்த்திக்கோட விருப்பத்துக்கு நான் எதிரா நடந்துக்கிட்டேன். இல்ல பல்லவி, ஸ்ரீநிதியை பத்தி நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்ரீநிதி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஒரு தடவை மீனாட்சி ஒரு விபத்துல இருந்து காப்பாத்தினா. நான் தங்கி இருக்கேனே, அந்த வீட்டு அம்மாவை கூட ஒரு தடவை காப்பாத்திருக்கா. அது மட்டும் இல்லம்மா, ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீநிதியோட அப்பா அம்மாவை நான் சந்திச்சேன். அவங்க எங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் ஸ்ரீநிதியை நான் சந்திச்சேன். நான் பழகின வரைக்கும் ஸ்ரீநிதி ரொம்ப நல்ல பொண்ணுமா. மற்றவங்களுக்கு உதவுற குணம் அவளுக்கு நிறைய இருக்குமா. ஆனா உனக்கு மட்டும் அவ கெட்டவளா தெரியுது, எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. அவளை பத்தின பேச்சு வேணாமே ப்ளீஸ். ஏன் பல்லவி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த குடும்பமே நொறுங்கி போயிருக்கு. பேப்பர்ல நியூஸ பார்த்ததும் நான் பதவி போய் அந்த வீட்டுக்கு ஓடினேன். பரவாயில்லையே, என் பையனை பத்தியும் தான் நியூஸ் வந்தது. ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க பதறி போய் வரலையே. தப்பா எடுத்துக்காத பல்லவி. ஸ்ரீநிதிய நீ பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு காலையில எங்களை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். அந்த ஃபங்க்ஷன் நின்று போய் அந்த பொண்ணு காணாம போச்சுன்னு தெரிஞ்சதும் மனசு பொறுக்கல. அதான் ஆறுதல் சொல்ல அவங்க வீட்டுக்கு போனேன். சரி, அது உங்க இஷ்டம். நான் அதை பத்தி பேச விரும்பல. மீனாட்சி எப்படி இருக்காங்க? அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேம்மா. முன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட்மிட் பண்ணா ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொஞ்சம் சௌரியமா இருக்கும் டாக்டர் சொன்னாரு. அதான். சரி, இப்போ எங்க போறீங்க? கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதான் இங்க வந்து மருந்து வாங்கிட்டு இப்படியே ஆஸ்பத்திரிக்கு போறேன். சரி வாங்க, நானும் வரேன். இல்ல வேண்டாம் பல்லவி, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல சிரமம் என்ன இருக்கு? நானும் மீனாட்சி பார்த்த மாதிரி இருக்கோம். இல்லம்மா, அது வந்து மீனாட்சி டிஸ்சார்ஜ் ஆனதும் நானே அவளை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேனே. நான் கொஞ்சம் ஹாஷா பேசிட்டேன், அதை மனசுல வச்சுக்காதீங்க. சே, அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வாங்க, இன்னைக்கு நான் மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல பார்க்காம நான் போறது இல்ல. வந்து கார்ல ஏறுங்க. கடவுளே, ஹாஸ்பிட்டல்ல ராஜாராமோட அம்மா வேற இருக்காங்களே. பல்லவி அங்க வந்து அவங்கள பார்த்து பல்லவி தான் ராஜாராமோட 2வது ஒய்ஃப்னு அவங்களுக்கு தெரிஞ்சா ஹாஸ்பிட்டலே ரணகலம் ஆயிடுமே. என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. சரி வாங்க. சரிம்மா. ம். அம்மா, கொஞ்சம் இங்க வர்றீங்களா? என் புள்ள இன்னும் வரல, டாக்டர் பார்க்கணும். என்ன கொஞ்சம் அழைச்சிட்டு போறீங்களா? அதுக்கு என்னம்மா, வரேன். ம். மெதுவா முள்ள பார்த்து.
என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. ஒண்ணும் இல்ல, போலாம். வாமா. மேடம், யார பார்க்க போறீங்க? சிஸ்டர், என்னோட கெஸ்ட் தான். சரி போங்க. வாமா. மீனாட்சி, மீனாட்சி, அம்மா எங்கம்மா? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. ம். மீனாட்சி, இது யாருன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியலையே மீனாட்சி. மீனாட்சி முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சிரிப்பை பாக்குறேன். இவங்க சீக்கிரமா நல்லாகணும், இவங்க பொண்ணு சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நல்ல மனசோட செஞ்சுக்கிற பிரார்த்தனை நிச்சயமா வீண் போகாது. இவ முன்னைக்கு இப்போ ரொம்ப தேவையில்ல, கண்டிஷன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆ. மீனாட்சி, இது யாரு? என் பொண்ணு செல்வி. இவ இப்ப இங்க வந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? ஐயா, நீ என்ன அசடா இருக்க? இது சின்ன வயசுல எடுத்த போட்டோ. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப பெரிய பொண்ணா வளர்ந்திருப்பால்ல. எவ்வளவு பெரியவளா? அவ்வளோ பெரிய பொண்ணா இருப்பா. நிஜமாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவங்க சீக்கிரமாவே குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, என்ன ஆமா. சார், மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? இந்தாங்க. மீனாட்சி அம்மா, நீங்க குட் லேடி தானே? இந்த மாத்திரை எனக்கு போட்டுக்கோங்க. வேண்டாம் அந்த மாத்திரை. ஒரே கசக்குது, எனக்கு வேண்டாம். சிஸ்டர், அந்த மாத்திரையை கொடுங்க. மீனாட்சி, இந்த மாத்திரையை சாப்பிட்டாதான் உங்க உடம்பு சீக்கிரமா குணமாகும். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னா உங்க பொண்ணு இருக்கால, அவ உங்களை தேடி வருவா. உங்க பொண்ணு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வரணும். அப்ப நான் சாப்பிடுங்க. போட்டுக்கிறேன். பரவாயில்லையே. இவங்க யார் சார்? கோமதி பாட்டியோட பொண்ணா? இல்ல, இவங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அப்படியா? சரி, பேஷண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சிஸ்டர் யாரோ கோமதி பாட்டின்னு சொன்னாங்களே, யார் அவங்க? அது வந்து நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கார அம்மா, என் ஃப்ரெண்டோட அம்மா. ஓ சரி, நான் அப்ப கிளம்புறேன். மீனாட்சிக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிம்மா. அது மட்டும் இல்ல, டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஷூர் ஷூர். நான் வரேன். சரிம்மா. வரேன் மீனாட்சி. ம். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆ. படுத்துக்கோமா, படுத்துக்கோ மீனாட்சி.
படுத்துக்குங்க. நல்லா தூங்குங்க. உங்க பையன் வந்துருவாரு. சரியா? நீ எப்ப வந்த பாலு? நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சுமா. மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன். இவ்வளவு சாப்பிட்டா? அப்படியா? சரி, பாத்துக்க. நான் சாயங்காலமா வரேன். சரிம்மா. சரி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா. பாத்துக்க. சாரி மேடம். ஏமா, இது உங்க பர்ஸா? ஆமா. இங்க கிடந்தது. ஆமாம்மா, மிஸ் பண்ணிட்டேன். என்னம்மா, பத்திரமா வச்சுக்க கூடாது? இந்த பத்திரமா வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? ஆட்டோ வருதான்னு பாத்துட்டு இருக்கேம்மா. எங்க போகணுமா? அடையார் போகணும். நானும் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க, உங்களை ஐயோ, டிராப் பண்றேன். வேண்டாம்மா, நான் ஆட்டோவிலே போய்க்கிறேன். பரவாயில்ல, வாங்க. பர்ஸ கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு பதில் உபகாரமா இது? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். வாங்க. சரி, வா. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேனே. இப்ப நான் என்ன குறை வச்சேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியேம்மா. இந்த புடவைய நான் உனக்கு எப்ப வாங்கி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? உனக்கு 18வது வயசு பிறந்த நாள் வந்தப்போ இந்த புடவையை கட்டிக்கு நீ என்ன சொன்ன? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு அம்மாவா வரணும்னு சொன்னியேம்மா. இப்ப அதெல்லாம் மறந்து போயிட்டியம்மா. வாடா. ஏண்டா, எங்க போயிட்டு வர? ஸ்ரீநிதி பத்தி விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆனா பிரயோஜனம் இல்லப்பா, அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியல. அப்படியா? ஸ்ரீ, நீ போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அங்கே ஒன்றும் நியூஸ் கிடைக்கலங்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடாத. அவள் இன்னும் டென்ஷன் ஆகிடுவா. சரி, அம்மா எங்க? அவன் மாடியில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நீ போய் அவளை கீழே அழைச்சிட்டு வாங்க. சரிப்பா. ஸ்ரீநிதி, நீ சின்ன வயசுல போட்டிருந்த ட்ரெஸ்ஸ கூட நான் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியேம்மா.
அம்மா. ஸ்ரீநிதி கிடைச்சிட்டாளாடா? ம். இல்ல, அவன் மனசுல ஏதோ ஒரு வைராகியத்தோட தான் போயிருக்கா. அம்மா, நீ இப்படி 24 மணி நேரம் அழுது புலம்பிட்டு இருந்தா உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. நம்மளையெல்லாம் விட்டுட்டு ஸ்ரீநிதியால் ரொம்ப நாள் இருக்க முடியாது. எப்படியும் திரும்ப வந்துடுவா. அவ வரமாட்டாடா. நான் பண்ண பாவத்தை வட்டியும் முதலுமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, நீ ஒரு பாவம் பண்ணல. சும்மா ஏதாவது நினைச்சு தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. வா, அப்பா கூப்பிடுறாரு. என்னை ஏன்டா தொந்தரவு பண்ற? நான் இங்கே இருக்கேன். வேணாம், நீ இங்க இருந்தா ஸ்ரீநிதியை நினைச்சு அழுதுட்டு இருப்ப. வா, கீழே போலாம். வாம்மா. Oh.